ஹாய் எவ்ரிவன், திறன் ஒர்க் புக்கில் 7th லெசன் அடுக்குகளும் அடுக்கு விதிகளும். இது கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்களில் 8ஆம் வகுப்பு கணிதத்தில் இடம்பெற்றிருக்கு. பின்வரும் வினாக்களுக்கு விடை அளி அப்படின்றாங்க. அடுக்குகள்னால் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பவர் அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்கி எழுதுக. என்ன சார் அது? இப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எது வருதோ அதை கீழே போடுங்க. எது வருதோ அதை கீழே போடுங்க. எக்ஸு தானே வருது, எக்ஸை போடுங்க. எத்தனை தடவை வருதோ அதை மேலே போடுங்க. அவ்வளோதான். எக்ஸின் அடுக்கு 3 அல்லது எக்ஸ் கியூப். அதான் ஆன்சர் எழுதியாச்சு. ஒரே ஸ்டெப்பு தான். இப்போ அதே ரூல்ஸு தான் இங்கே. ஏவை எது வருது? ஏ வருது, அதை கீழே போடுங்க. அடுக்கில் என்ன சார் பண்ணணும்? எத்தனை தடவை வருது? 5 தடவை வருது, அதை அடுக்கில் போடுங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்களேன். அடுத்து அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்கி எழுதுக. அடுக்கு விதிகளை பயன்படுத்தி சுருக்கி எழுதணுமா? சுருக்கிடலாம். 3 அடுக்கு 5 இன்ட்டு 3 அடுக்கு 8, அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னன்னு ஒரு அடுக்குக்குறி விதி இருக்குது. இந்த விதியை நாம் பயன்படுத்த போகிறோம். அதாவது அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அடிமானம் 3 3, அப்போ அடுக்கு 5 8 கூட்டணும். ஸோ 3 அடுக்கு 5 கூட்டல் 8 இஸ் ஈக்குவல் டு 3 to the power 13. 5 8 கூட்டினா 13. ஸோ அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. சார் இங்கே என்ன சார் வகுத்தல் இருக்குது? அப்போ பெருக்கல் இருந்தால் கூட்டிக்கங்க, வகுத்தல் இருந்தால் கழிச்சிக்கங்க. இங்கே என்ன ரூல்ஸ்னால் ஏ பவர் எம் இன் டிவைடட் பை ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். இங்கே வகுத்தல் இருந்தால் அடுக்குகளை கழித்து கொள்ள வேண்டும். அடிமானம் 1 இருக்குது, 2 போட்டுட்டோம். 5ல் 3 போச்சு அப்படின்னா 2. 2 to the power 2 which is equal to 4. அவ்வளவுதான். அடுத்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். என்ன சார் அதுதானே? இதுவரை திறன் வீடியோக்கள் நாங்கள் 100க்கும் மேற்பட்டு போட்டிருக்கோம். இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திறன் வீடியோக்கள் வரிசையாக வரும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கேள்வி, சுருக்கி எழுதுக. மீண்டும் நாம் அடுக்குக்குறி விதிகளையே பயன்படுத்த போகிறோம். என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 4 அடுக்கு 5 பெருக்கல் 4 அடுக்கு 2 பெருக்கல் 4 அடுக்கு 4. நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். அடிமானம் ஒன்றாக இருந்து பெருக்கல்ல இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அடிமானம் 4 அப்படியே போட்டாச்சு, அடுக்குகளை கூட்டுங்கள். அவ்வளோதான். 5 2 7, 7 4 11. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 4 அடுக்கு 11. அடுத்த கேள்வி போகலாமா? கடைசி கேள்வி இந்த பாடத்தில். -2 to the power 3 இன்ட்டு -10 to the power 3 மதிப்பு. நீங்கள் கவனிங்களா, அடிமானம் 1 இல்லை, ஆனால் நமக்கு இதை ஈஸியாக மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். -2 power 3 என்பது -2 இன்ட்டு -2 இன்ட்டு -2ன்னு வரும். இது எல்லாத்தையும் பிறகுனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகைன் மைனஸ். 2 2 4, 4 2 8 முடிஞ்சுதா? அப்போ -10 அடுக்கு 3 என்ன பண்ணணும்? அதாவது மைனஸின் அடுக்கு ஒற்றை எண்ணில் இருக்கும் பொழுது மைனஸ் தான் வரும். 10 அடுக்கு 3ன்னா 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 which is equal to -1000. ஸோ அவ்வளோதான். பாருங்களேன், -2 power 3க்கு -8ன்னு போட்டேன், இங்கே -1000ன்னு போட்டேன். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ் வருது. 8 இன்ட்டு 1000 8000. இதுதான் சரியான விடை. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.